அபூபக்கர் நபிக்காக செய்த தியாகம். மக்காவில் முஸ்லிம்கள் ரொம்ப அநியாயமா அடக்கப்பட்ட காலம். ஒருநாள் நபி காபாவுக்கு அருகே நின்று மக்களுக்கு குரானை ஒலியோடு வாசித்துக் கொண்டிருந்தார். அதைப் பார்த்த குறைஷ் தலைவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரிகள், மிகவும் கோபப்பட்டார்கள். அவர்கள் நபியை பிடித்து அடிக்கத் தொடங்கினார்கள். அந்தச் சமயத்தில் அபூபக்கர் ஓடி வந்து கத்தினார், நீங்க ஒருத்தருக்கு மட்டும் அடிக்கிறீங்களா? அவரோட குற்றம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுறது என் இறைவன் அல்லாஹ்னுதான். அதை கேட்டு அந்த கூட்டம் அபூபக்கர் மேல் திரும்பி பாய்ந்தது. அவரை அடித்து இரத்தமாக்கிவிட்டார்கள். முகம் முழுக்க காயங்கள், இரத்தம்தான். அவர்கள் நினைத்தார்கள், இவனும் இனி உயிரோட இருக்க மாட்டான். சில மணி நேரம் கழித்து அபூபக்கர் கண்களை திறந்தார். அவரது குடும்பத்தினர் அருகில் இருந்தார்கள். ஆனா அவர் முதலாவது கேட்டது, முகமது எப்படி இருக்காங்க? அவருக்கு எதுவும் ஆகலையா? அவருடைய உயிரை கூட கவனிக்காமல் நபிக்குதான் அன்பு காட்டினார். விளக்கம் 1. உண்மையான நட்பு. அபூபக்கர் நபிக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயாராயிருந்தார். இஸ்லாமில் நட்பு என்பது வெறும் சொல் அல்ல, தியாகம். 2. நம்பிக்கை ஈமான். அவர் நபி சொன்னதை உடனே நம்பியதால் அவருக்கு அசித்தி, உண்மையை உறுதியாக நம்பியவர் என்ற பட்டம் கிடைத்தது. 3. பாடம். உண்மையான நட்பு நம்பிக்கைக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயாராக இருப்பது. அபூபக்கர் எப்போதும் நபிக்கு அருகில்தான் இருந்தார். அவர் அசித்தி, உண்மையை உடனே நம்பியவர் என்ற பட்டத்தை பெற்றார்.